ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் நீ செய்யும் விஷயம் ஏற்ற இறக்கங்களாக இருக்கிறது. ஒரு சமயம் இறக்கங்களாக இருக்கிறது, ஒரு சமயம் அதுவே ஏற்றங்களாக மாறிவிடுகிறது. இந்த இரண்டு விஷயம் மாறி மாறி நடக்கும் பொழுது உன் மனநிலைமை எப்படி தெரியுமா இருக்கிறது? தோல்வி அடையும் பொழுது, அதாவது வாழ்க்கையில் இரக்கங்கள் வரும் பொழுது, என்ன வாழ்க்கை இது, இவ்வளவு கஷ்டமாக இருக்கிறதே என்று தோன்றும். அதுதான் உண்மை. அதுவே ஏற்றமாக இருக்கும் பொழுது நீ செய்யும் தொழில், நாம் இதற்கு மேல் நிச்சயமாக முன்னேறி விடுவோம் என்று மனதால் ஒரு நம்பிக்கை வரும். அடுத்து ஒரு சறுக்கல் வரும் பொழுது அப்படியே சோர்ந்து போயிடுவோம். இப்படித்தானே உன் வாழ்க்கை இருக்கிறது. கவலைப்படாதே, உன்னுடைய வாழ்க்கையானது மாறும் நேரம் வந்துவிட்டது. ஏற்ற இறக்கங்களை பார்த்து பார்த்து மனவேதனையில் நீ துவண்டு போய் கிடந்தது இவ்வுலகில் யாருக்கு தெரியுமோ இல்லையோ, உன்னை அன்புடன் அரவணைத்து காவல் காத்து கொண்டிருக்கும் இந்த சாய்க்கு நன்றாகவே தெரியும். அதனால் நீ எதையும் பற்றி ஒரு நாளும் தேவையில்லாமல் சிந்திக்கவே வேண்டாம். உன்னுடைய செயல்கள் அனைத்தும் என்னுடைய கையில் உள்ளது. உன்னை நல்ல முறையில் வாழ வைத்து வழிநடத்துவதே இந்த தகப்பனுடைய கடமை. அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். கஷ்டப்பட்டு எப்பொழுதும் எந்த நிலையிலும் எப்பொழுதும் கஷ்டப்பட்டு வாழாதீர்கள். இஷ்டப்பட்டு சந்தோஷமாக ஒவ்வொரு செயலையும் செய்யுங்கள். உங்களுக்கு கஷ்டமே தந்தாலும் நீங்கள் நிம்மதியாக இருப்பீர்கள். நான் சொல்லும் பொழுது இது வெறும் வார்த்தையாக இருக்கும். ஆனால் கஷ்டப்படும் பொழுது கஷ்டத்தை மட்டும் நினைத்து பார்க்காமல் அதற்கு பின் நீங்கள் செய்யும் பொழுது, நீங்கள் செய்து முடித்த பிறகு வரும் பார் சந்தோஷம், அதை நினைத்து சந்தோஷப்படுங்கள். வாழ்வில் சகல விதமான செல்வங்களும் வளங்களும் உன் வாழ்வில் கிடைக்கும். நான் தான் இருக்கிறேன் என்று உனக்கு சொல்லிவிட்டேன். இதற்கு பிறகும் கவலைப்பட்டு என்ன பிரயோஜனம் சொல்? பிரயோஜனம் உள்ளதை பற்றி யோசிங்கள். நீ பேராசைப்படவில்லை, ஆனாலும் சில விஷயங்களை சிந்திக்காதே என்றுதான் சொல்கிறேன். தங்கமே, காலம் நிச்சயமாகவே உன்னை கரை சேர்க்கும். நீ நம்பிய தெய்வங்கள் அனைத்தும் உன் வேண்டுதலையும் உன் பிரார்த்தனைகளையும் கேட்டுக்கொண்டு அதற்கான வேலைகளை செய்து கொண்டு தான் இருக்கிறது. இந்த நடுவில் உன்னுடைய கர்மாவானது மிக பலமாக வேலை செய்கிறது. அதனால்தான் இவ்வளவு பிரச்சனையும். அதனால் எல்லாம் மாறிவிடும் என்ற நம்பிக்கையில் ஒவ்வொரு நாளும் நீ செய்யும் வேலையை சரியாக செய். நீ செய்யும் விஷயங்களுக்கு நல்ல முறையில் உனக்கு பேரும் புகழையும் வாங்கி தருவது என்னுடைய கடமை. தைரியமாக இருங்கள். எப்பொழுதும் உங்கள் கூடவே இருப்பேன். இந்த சாய்நாத். ஓம் சாய்ராம்.